ஐந்து கரத்தினை ஆண் முகத்தினை இந்தி நிலவரை போலும் ஈற்றினை நந்தி மகன் தன்னை நான கொழுந்தினை முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தனக்காரகன் புத்திரக்காரகன் என்னும் குரு பகவான் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து தன் உச்ச வீடான கடகராசிக்கு பயிற்சியாகிறார். கன்னி ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு இதனால் வரை வேலையிலும் தொழிலிலும் பல இன்னல்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் தற்பொழுது ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாவது சகல விதத்திலும் நன்மையை ஏற்படுத்தும். லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது பண வரவு தாராளமாக இருக்கும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலையிலும் பொது இடத்திலும் புகழ், கௌரவம், மரியாதை அதிகரிக்கும். குழந்தை மற்றும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும். திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். எடுத்து வைக்கின்ற அனைத்து காரியங்களிலும் வெற்றியை பார்ப்பீர்கள். நிலபுல சொத்துக்களால் லாபங்கள் ஏற்படும். தாய் மற்றும் மனைவின் வழியில் வீடு, நிலம், சொத்து சேர்க்கை ஏற்படும். விஐபிகளின் தொடர்புகள் ஏற்படும். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். உயர் பதவிகளும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். அதே போல் 11ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் பெண் நட்புகள் அதிகரிக்கும். உங்களால் உங்கள் வாழ்க்கை துணையும் நலம் பெறுவார்கள். குரு பகவான் கன்னி ராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாவார். குரு பகவானின் ஆதிபத்தியங்களும் தற்பொழுது அவர் பெயர்ச்சியாகக்கூடிய 11ஆம் இடமும் உங்களுக்கு நன்மைகளையே அதிகம் கொடுப்பார். குரு பகவான் கன்னி ராசிக்கு பாதகாதிபதியாகவும் வருவதால் அவர் அதிக பலம் பெறுவது சில சிரமங்களையும் ஏற்படுத்தும். செயல்களில் தடைகளையும் அலைச்சலையும் கொடுத்தாலும் இறுதியில் உங்களுக்கே வெற்றி கிடைக்கும். குரு திசை குரு புத்தியில் இருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு சில பாதகமான பலன்கள் ஏற்படும். தொடர் பயணங்களையும் அலைச்சலையும் கொடுப்பார். ஆனால் அதற்கான ஆதாயமும் நிச்சயம் ஏற்படும். பிறப்பு ஜாதகம் பலமாக இருந்தால் இக்காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் பெறுவீர்கள். நட்புகள் மூலமும் கூட்டாளிகள் மூலமும் லாபம், ஆதரவை பெறுவீர்கள். 7ஆம் அதிபதியாக வரும் குரு பகவான் 11ஆம் இடத்தில் உச்சம் அடைவதால் பிறர் மனைவி அல்லது கணவன் மீது நாட்டம் ஏற்படும் குணம் உண்டாகும். இக்காலகட்டத்தில் அதிகப்படியான பணப்புழக்கம் உங்களுக்கு ஏற்படும் என்பதால் தவறான பாதையில் பயணிக்க நீங்கள் தூண்டப்படுவீர்கள். அதில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 2ஆம் திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு இது சரியான நேரமாகும். நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெறும். உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத பல நல்ல அனுபவங்களை இக்காலகட்டத்தில் பெறுவீர்கள். சுப காரியங்களில் இதுநாள் வரை இருந்த தடைகள் விலகி அனைத்து விஷயங்களும் கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுநாள் வரை நீங்கள் பெற்ற லாபத்திற்கும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இக்காலத்தில் நீங்கள் அடையும் லாபத்திற்கும் அதிக அளவு வித்தியாசத்தை காண்பீர்கள். மூத்த சகோதரர்களின் ஆதரவும் அவர்களின் மூலம் சொத்து சேர்க்கையும் ஏற்படும். விளையாட்டுத் துறையில் இருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். உங்கள் பெயரில் சொத்துக்கள் அல்லது வாகனங்கள் வாங்குவீர்கள். திருமணத்துக்காக காத்துக் கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இக்காலகட்டத்தில் மனதிற்கு பிடித்த துணை அமைந்து திருமணம் நடைபெறும். குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கும் புத்திரக்காரகனான குரு பகவான் உச்சமடைந்து சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டத்தில் குழந்தை பேறு ஏற்படும். 11ஆம் இடத்தில் அமரும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இதனால் தைரிய வீரியம் அதிகரிக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பூர்வ புண்ணியாதிபதியும் பலம் பெறுவதால் இதனால் வரை நீங்கள் செய்த புண்ணியங்களுக்கான பலன்களை இக்காலகட்டத்தில் அனுபவிப்பீர்கள். தெய்வத்தின் அருள் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்த காலம் முதல் கண்டக சனியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். குருவின் பார்வையை இப்பொழுது அவர் பெறப்போவதால் இதனால் வரை அவரால் ஏற்பட்ட தீய பலன்கள் குறைந்து இனி நன்மைகள் ஏற்படும். குரு பகவான் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார். அன்று முதல் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை அவர் உச்சமாக பலத்துடன் சஞ்சரிப்பார். அதன் பின் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். குரு பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் 3 மாதங்களும் சில எதிர்மறையான பலன்களை நீங்கள் சந்திப்பீர்கள். மீண்டும் 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி மீண்டும் வக்ரகதியில் குரு பகவான் கடகராசியில் சஞ்சரிப்பார். 26/6/2027 வரை அவர் கடகராசியிலேயே சஞ்சரிப்பார். கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலம் முழுவதும் கன்னிராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். குரு பகவான் லாபத்தில் இருக்கும் இக்காலத்தில் நீங்கள் வாங்கும் சொத்துக்கள் அனைத்தின் மூலமும் லாபத்தை பெறுவீர்கள். அதே போல் விற்க முடியாமல் இருந்த பழைய சொத்துக்களை விற்பதன் மூலமும் லாபம் அடைவீர்கள். வேலையிலும் தொழிலிலும் தற்பொழுது நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்களுக்கு சரியான growth கிடைக்கவில்லை என்றால் இக்காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அதில் வளர்ச்சியை காண்பீர்கள். பாதகாதிபதியான குரு பகவான் உச்சம் அடைவதால் தடை, தாமதம், அலைச்சல்கள் இருந்தாலும் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ஆசைகள் நிறைவேறும். கன்னிராசி நேயர்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக குரு பயிற்சி அமைகிறது. கன்னிராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.